12th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்ற சப்ஜெக்டில் செகண்ட் எடிஷன் வந்து வெளிவிட்டிருக்காங்க. ஸோ இந்த எடிஷனில் என்னென்ன சேஞ்சஸ் ஃபர்ஸ்ட் எடிஷனுக்கும் செகண்ட் எடிஷனில் உள்ள புக்குக்கும் என்னென்ன போர்ஷன் டெலிஷன், என்னென்ன கண்டென்ட்ஸை மாற்றிருக்கிறாங்க இப்படின்ற விஷயத்தை எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸில் இருக்கக்கூடிய சேஞ்சஸை வந்து பார்த்துட்டு வரோம். அதில் லாஸ்ட் வீடியோவில் வந்து ஃபர்ஸ்ட் லெசன்லேருந்து தேர்ட் லெசன் வரையும் உள்ள கரெக்ஷன்ஸை பார்த்து முடிச்சிருக்கோம். இந்த வீடியோவில் நாம் 4th லெசன் டு 9th லெசன், அதாவது இன்ட்ரொடக்ஷன் டு ஹைப்பர்டெக்ஸ்ட் ப்ரீ ப்ராசஸர் அதிலிருந்து கனெக்டிங் PHP அண்ட் MySQL, அதாவது 9th லெசன் வரையும் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க கரெக்ஷன்ஸ்குள்ளே போகலாம், என்னென்னலாம் கரெக்ஷன் இருக்குன்னு பார்க்கலாம். 4th சாப்டர் இன்ட்ரொடக்ஷன் டு ஹைப்பர்டெக்ஸ்ட் ப்ரீ ப்ராசஸர் அப்படின்ற டாபிக். அந்த டாப்பிக்கில் நம்ம பார்த்தா பேஜ் நம்பர் வந்து 91 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டீஜர் அப்படின்னு அந்த PHP டேட்டா டைப்போடைய டாப்பிக்கில் இன்டீஜர் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் வரும். அந்த இன்டீஜருக்கான எக்ஸாம்பிள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே வேர் டம்ப் அப்படின்னு ஒன்று இருக்குது பாருங்கள். வேர் டம்ப் சிஸ்டம் டிஃபைன் ஃபங்க்ஷன் ரிட்டர்ன்ஸ் ஸ்ட்ரக்சர்ட் இன்ஃபர்மேஷன் டைப் வேல்யூ அபவுட் வேரியபிள்ஸ் இன் PHPன்னு. ஸோ அந்த போர்ஷனை என்ன பண்ணியிருக்காங்கன்னா அப்படியே டிலீட் பண்ணியிருக்காங்க. பேஜ் நம்பர் 92 நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அரே இஸ் அ டேட்டா டைப் விச் ஹேஸ் மல்டிபிள் வேல்யூஸ் இன் அ சிங்கிள் வேரியபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அது ஒரு பெரிய சேஞ்ச் இல்லை. யூ வில் லேர்ன் அபவுட் அரேஸ் இன் த நெக்ஸ்ட் சாப்டர், அதாவது 5th சாப்டரில் நீங்கள் படிப்பீங்கன்ற மாதிரி ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வேர் டம்ப் அப்படின்ற அந்த டாபிக் இல்லவே இல்லை. அந்த இது கொடுத்து சொல்லியிருந்தோம்ல, யூ வில் லேர்ன் அபவுட் திஸ் அரேஸ் இன் நெக்ஸ்ட் சாப்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது இங்கே கொடுத்தது. அடுத்தது வேர் டம்ப் அப்படின்ற ஒரு பேராகிராஃப் கொடுத்துருந்தாங்கல்ல, அந்த பேராகிராஃப் வந்து கிட்டத்தட்ட 7 லைன்ஸ் இருக்குது. ஆனால் இங்கே கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு 3 லைன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது அதில் உள்ள சேஞ்சஸ். ஸோ இதை பார்த்துக்கோங்க. இது பழைய புக்கில் 92 பேஜ் நம்பர் 92 வந்து அந்த சேஞ்ச் இருக்குது. அடுத்தது எவாலுவேஷனில் வந்து பார்ட் 1 6th கொஷின், அதாவது பழைய புக்கில் கொடுக்கல, இதில் வந்து மிஸ்ஸாகவே இருந்துச்சு. அந்த மிஸ்ஸிங்கான ஐட்டம் என்னென்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் PHP ஸ்டேட்மெண்ட்ஸ் வில் ஸ்டோர் 11 இன் வேரியபிள் நம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் அப்படின்றது ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து அவங்க கொடுக்காம விட்டாங்க. அதை வந்து இந்த டாப்பிக்கில் கொடுத்துருக்குறாங்க. அது என்னன்றதை பாருங்கள். தட் இஸ் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் வில் ஸ்டோர் இன் வேரியபிள் நம் அப்படின்னு கொடுத்துட்டு நம் இஸ் ஈக்குவல் டு 41 அண்ட் அகெயின் நம் இஸ் ஈக்குவல் டு 41 எக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம், அடுத்தது எக்கோ 41 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இது வேலிட் ஸ்டேட்மெண்ட். பட் இதுலேயுமே ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது. என்ன அப்படின்னா, ஆப்ஷன் நம்பர் 1 நம்பர் 2 ரெண்டையுமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம் இஸ் ஈக்குவல் டு 41 கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு மிஸ்டேக். இப்போ அவங்க சேஞ்ச் பண்ணதில் மிஸ்டேக். தேர் இஸ் நோ சேஞ்சஸ் இன் 2 மார்க் அண்ட் 3 மார்க் 5 மார்க் அதுலேயுமே சேஞ்ச் இல்லை. ஸோ இப்போ நம்ம சாப்டர் 5 பார்க்கணும். என்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா, அரேஸ் இன் PHP டாபிக் இருக்குது பார்த்தீங்களா, சின்டாக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் எதுக்கான சின்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தா 3 டைப்ஸ் ஆஃப் அரேஸ் கொடுத்துருக்காங்க. இண்டெக்ஸ்டு அரே, அசோசியேட்டிவ் அரே, மல்டி டைமென்ஷனல் அரேன்னு. ஆக்சுவலாக இந்த அரே வந்து எதுக்கான அரே அப்படின்னா இண்டெக்ஸ்டு அரே அப்படின்றதுக்கு கீழே வருது. இண்டெக்ஸ்டு அரே டாப்பிக்கு கீழே சின்டாக்ஸ் அப்படின்ற டாபிக் கீழே இதை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த சின்டாக்ஸ் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த சின்டாக்ஸ் ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் பேஜில் உள்ள சின்டாக்ஸ், அதாவது 1 or 2. ஸோ அதில் உள்ள சின்டாக்ஸ் வந்து அசோசியேட்டிவ் அரேஸ் இந்த ரெண்டுக்கும் இடையில வருது. ஸோ இண்டெக்ஸ்டு அரேவுடைய பழைய இந்த இது வந்து பார்த்திங்கன்னா இதில் உள்ளது, அதை பார்த்திங்கன்னா அது நெக்ஸ்ட் பேஜில் இந்த இடத்துல வருது. அதுவே நம்ம மேலே பார்த்த அசோசியேட்டிவ் அரே அப்படின்றது இந்த இடத்துல இப்படி வருது. ஸோ அதை ஜஸ்ட் பாருங்கள். ஸோ அரேஸ் இன் PHPன்ற டாப்பிக்கில் 3 டைப்ஸ் ஆஃப் அரேஸ் கொடுத்துருக்குறாங்க. 3 டைப்ஸ் ஆஃப் அரேஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டேரெக்டாக எங்கே போயிடுறாங்கன்னா இண்டெக்ஸ்டு அரேன்னு போயிடுறாங்க. பட் நம்மளுடைய பழைய புக்கில் எப்படி இருந்துச்சுன்றது உங்களுக்கு தெரியும். சின்டாக்ஸை இங்கே கொடுத்துருக்குறாங்க. சின்டாக்ஸ் அது எந்த சின்டாக்ஸ்ன்றது அவங்க சொல்லலை. பட் இங்கே இந்த டாப்பிக்கை பொறுத்தவரையும் அது எந்த சின்டாக்ஸ், இண்டெக்ஸ்டோடைய சின்டாக்ஸ்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது நாம் சொன்ன தனியாக இருந்த இந்த புக்கில் இந்த இடத்துல இருந்த இண்டெக்ஸுக்கு மேலே இருந்ததை அசோசியேட்டிவ்க்கு நடுவில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது இங்கே இருக்குது இந்த சின்டாக்ஸ் அப்படின்றது. ஸோ இது இப்போ நாம் பார்க்க வேண்டிய சேஞ்சஸ். அடுத்தது ரிமைனிங் எல்லாமே ஆஸ் யூஷுவல் அப்படியே தான் இருக்குது. அடுத்தது எவாலுவேஷன் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா 4, 5, 6, 7, 8, 9, 10 இந்த கொஷின்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகிருக்குது. எவாலுவேஷனில் 4ல் பார்த்தா இங்கே என்ன இருக்குது அப்படின்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் கரெக்ட் வேஸ் ஆஃப் கிரியேட்டிங் அண்ட் அரே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் இங்கே ஐடென்டிஃபை த பேராமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது பாருங்கள் 5 வாட் வில் பி த அவுட்புட் ஆஃப் த ஃபாலோயிங் ப்ரோக்ராம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் இந்த இடத்துல டேஷ் ஸ்டோர் மோர் தென் 1 வேல்யூ ஆஃப் சேம் டைம் அப்படின்ற மாதிரி கொஸ்டின் மாற்றி கொடுத்துருக்காங்க. சேஞ்சஸ் நடந்திருக்கு. இந்த இடத்துல லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபார் ஃபைண்டிங் நான் எம்டி எலமெண்ட்ஸ் இன் அரே வி யூஸ் என்ன யூஸ் பண்ணணும்னு கேட்பாங்க.
பட் இங்கே சேஞ்ச் பண்ணியிருக்கிறது அசோசியேட்டிவ் அரேஸ் அப்படின்ற அசோசியேட்டிவ் அரேஸ் ஆர் அ பேர் டேட்டா ஸ்ட்ரக்சர் டேஷ் பேர் டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே இண்டிசஸ் ஆஃப் அரேஸை பற்றி கேட்டிருக்காங்க. இங்கே இன் பேராமீட்டரைஸ் த பேராமீட்டர்ஸ் ஆர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்தது 8th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா PHP அரேஸ் ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் அப்படின்னு ஓல்டு புக்கில், நியூ புக்கில் PHP அரேஸ் ஆர் டேஷ் டைப்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 9th கொஸ்டின் பழசில் ஆஸ் கம்பேர் டு அசோசியேட்டிவ் அரே, அசோசியேட்டிவ் அரேவையும் வெக்டர் அரேஸையும் கம்பேர் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பட் இங்கே கொஸ்டின் வந்து ஒரு ப்ராப்ளம். அண்ட் வாட் ஃபங்க்ஷன் கவுண்ட் எலமெண்ட்ஸ் இன் அன் அரே அப்படின்றது இங்கே கொஸ்டின். இங்கே அரே ஹேஸ் மோர் தென் டேஷ் லெவல்ஸ் ஆஃப் டீப் அண்ட் ஹார்ட் டு மேனேஜ் அப்படின்னு. ஸோ கம்ப்ளீட்டாக மாறி இருக்குது. அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது வந்து 2 marks. 2 marksல பாருங்கள் என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 4th கொஸ்டின் பார்ட் 2ல 4th கொஸ்டின் லிஸ்ட் அவுட் த சிஸ்டம் டிஃபைன் ஃபங்க்ஷன் அப்படின்றது ஓல்டு புக்கில் இருக்கிறது. நியூ புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நேம் எனி 2 ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மாறி இருக்குது. 7th கொஸ்டின் வாட் இஸ் ஃபங்க்ஷன் கால் அப்படின்றது புது புக்கில், பழைய புக்கில் யூசஸ் ஆஃப் அரேஸ் இன் PHP. ஸோ அப்போ இது கிடையாது. நம்ம நோட் பண்ண வேண்டியது வாட் இஸ் ஃபங்க்ஷன் கால் அப்படின்றது. அடுத்தது 10th பழைய புக்கில் ரைட் த அரே சின்டாக்ஸ் இன் PHPன்னு கொடுத்துருக்காங்க. பட் இங்கே வாட் ஆர் த இண்டெக்ஸ்டு அரே அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ த சேஞ்சஸ் இன் 4, 7 and 10 இந்த 3 கொஸ்டினையும் நீங்கள் மாற்றிக்கோங்க. அடுத்தது பார்ட் 3ல 5th கொஸ்டின் பாருங்கள், டிஃப்ரென்ஷியேட் அசோசியேட்டிவ் அரே அண்ட் மல்டி டைமென்ஷன் அரேன்னு கொடுத்துருக்காங்க. பட் இங்கே கொடுத்துருக்கிறது என்னென்னா ரைட் ஷார்ட் நோட் ஆன் ப்ரீடிஃபைன்ட் அண்ட் பில்ட்-இன் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் அரே அப்படின்ற டாபிக் வந்து முடியுது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 6th சாப்டர், அதாவது PHP கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் பாருங்கள் என்னென்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னா, இங்கே ஒரு 3 lines இருக்குது, இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 lines வந்து கொடுத்துருக்காங்க. பார்த்தா கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் யூஸ்ஃபுல் ஃபார் ரைட்டிங் டிசிஷன் மேக்கிங் லாஜிக்ஸ்னு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா லைக் அதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் PHP ஆல்சோ டு ரைட் code that performs different actions based on the results of logical or a test condition அப்படின்ற மாதிரி ஒரு 4 to 5 lines வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 6th சாப்டரில் 7th கொஸ்டின் பெரிய சேஞ்சஸ் ஒன்றும் கிடையாது. யூசேஜ் ஆஃப் ஸ்விட்ச் கேஸ் ஸ்டேட்மெண்ட் இன் PHPன்னு கொடுத்துருக்காங்க. பட் இங்கே சின்னதாக ஆட் பண்ணியிருக்காங்க. ரைட் த யூசேஜ் ஆஃப் ஸ்விட்ச் கேஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு மட்டும் கொடுத்துருக்காங்க. இது வந்து 2 markல வந்து 7th கொஸ்டின். ஸோ இதை பார்த்தீங்கன்னா தெரியும், ரைட் த யூசேஜ் ஆஃப் ஸ்விட்ச் கேஸ் ஸ்டேட்மெண்ட்னு சின்ன சேஞ்ச் தான், பார்த்துக்கோங்க. 7th சாப்டர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் ஒரு 3 lines இருக்கா, இந்த 3 lines வந்து அப்படியே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எப்படி 6th சாப்டரில் சேஞ்ச் பண்ணாங்களோ அதே மாதிரி அதை நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. ஒரு 4 lines வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுதான் 7th சாப்டரில் இருக்கக்கூடிய சேஞ்ச். பட் 7th சாப்டரில் மோரோவர் என்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா, உள்ளே இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸில் பெருசாக சேஞ்சஸ் இல்லை. பட் வேல்யூவேஷன் பார்ட்டை பொறுத்த வரையும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அண்ட் 4th கொஸ்டினில் சேஞ்சஸ் இருக்குது. என்ன சேஞ்சஸ் அப்படின்னா, மோஸ்ட் காம்ப்ளிகேட்டட் லூப்பிங் ஸ்ட்ரக்சர் இஸ் அப்படின்றது ஓல்டு புக்கில் உள்ள கொஸ்டின். பட் நியூ புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, த லூப் எக்ஸ்க்ளூசிவ்லி யூஸ்டு ஃபார் அரே இஸ் அப்படின்றது கொஸ்டின். ஸோ கொஸ்டின் அப்படியே சேஞ்சஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா 4th கொஸ்டின், விச் லூப் எவாலுவேட்ஸ் கண்டிஷன் எக்ஸ்பிரஷன் அஸ் பூலியன் இஃப் இட் இஸ் ட்ரூ இட்ஸ் எக்ஸிக்யூட்டட் ஸ்டேட்மெண்ட் அண்ட் வென் இட்ஸ் ஃபால்ஸ் இட் வில் டெர்மினேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு ப்ராப்ளம் கொடுத்து எத்தனை டைம், ஹவு மெனி டைம்ஸ் த லூப் வில் பி எக்ஸிக்யூட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது 1 markல இருக்கக்கூடிய சேஞ்சஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா யூசேஜ் ஆஃப் ஃபார் ஈச் லூப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டினை பொறுத்தவரையும் பொதுவாக வார்த்தைகள் தான் மாறி இருக்குது. எக்ஸ்பிளைன் த யூஸ் ஆஃப் ஃபார் ஈச் லூப் இன் PHP. ஸோ அதனால் இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் 5 markல பார்த்தீங்கன்னா கொஸ்டினே தூக்கியிருக்காங்க, எக்ஸ்பிளைன் அரே கான்செப்ட் இன் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டுன்னு. ஆனால் இதுக்கு பதிலாக எக்ஸ்பிளைன் ஒர்க்கிங் ஆஃப் லூப்ஸ் இன் அரே. ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எக்ஸ்பிளைன் ஒர்க்கிங் ஆஃப் லூப்ஸ் இன் அரே. இது 7th சாப்டரில் உள்ளது. 8th சாப்டரை பொறுத்த வரையும் சேஞ்சஸ் கொஞ்சம் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா, அதாவது பேஜ் நம்பர் 122ல் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதில் எக்ஸ்ட்ரா ஒரு சின்ன லைன் மட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த above example the HTML ஃபைல் அப்படின்னு. ஸோ இந்த எக்ஸாம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கும் கனெக்ட் பண்ணுன்றதுக்காக அவங்க கொடுத்தது. சும்மா HTML ஃபைல்ஸ் கண்டைன்ஸ் டெக்ஸ்ட் பாக்ஸ்ன்னு இல்லாமல் இந்த எக்ஸாம்பிளோட கனெக்ட் பண்ணுன்றதுக்காக இந்த above எக்ஸாம்பிள் அப்படின்றத வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஆட் பண்ணியிருக்கிறாங்க. அப்பெண்டிங் அப்படின்ற டோட்டல் கான்செப்டையும் அப்படியே தூக்கிட்டாங்க. அடுத்தது ஃபைல் அப்லோட் பண்ணுற அந்த கான்செப்ட் அதையும் அப்படியே தூக்கிட்டாங்க. இது எதுவுமே நியூ புக்கில் கிடையாது, அதை பார்த்துருங்க. ஸோ இங்கே நமக்கு கிளைண்ட் சர்வர் வேலிடேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. PHP ஓப்பன் அ ஃபைல், க்ளோஸ் அ ஃபைல் வரையும் பண்ணிவிட்டு, இதுக்கப்புறம் இந்த PHP ரைட் ஃபைல் இருக்குது பாருங்கள். ரைட் ஃபைல்னால் என்ன, அதோடைய சின்டாக்ஸ் அப்படின்றத மட்டும் அவங்க கொடுத்துட்டு முடிச்சிட்டாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரைட் ஃபைல் வரைக்கும் இந்த கான்செப்ட் வரையும்
இதில் அவங்க எக்ஸாம்பிள் கூட கொடுக்கல, எக்ஸாம்பிளையும் அப்படியே வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒமிட் பண்ணிட்டாங்க. தெர் இஸ் நோ எக்ஸாம்பிள். எக்ஸாம்பிள்லேருந்து டோட்டலாக தூக்கியாச்சு. அப்பன் ஃபைல் கிடையாது அண்ட் ஃபைல் அப்லோட் கிடையாது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 pages ஒமிட் பண்ணியிருக்கிறாங்க. இது கண்டென்ட்டில் உள்ள சேஞ்சஸ். ஸோ அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது வந்து எவாலுவேஷனில் உள்ள சேஞ்சஸ். சூஸ் த கரெக்ட் ஆன்சர்ஸில் வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்குது. நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 5, நம்பர் 6, நம்பர் 7, 10 இப்படின்னு கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6 கொஷின்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். இது வந்து புது புக்கில் என்ன இருக்குன்றதை பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஷின், வென் யூ கெட் த $_get வேரியபிள் அப்படின்றது இங்கே இருக்குது. நீங்கள் இங்கேயும் அதே சேம் கொஷினை நீங்கள் பார்க்க முடியும். செகண்ட் கொஷினை இங்கே பார்த்தீங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஷுட் நாட் பி யூஸ்டு while சென்டிங் பாஸ்வேர்ட் ஆர் அதர் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன்றது இங்கே கொஷின். பட் இங்கே என்ன கொஷின் இருக்குது பாருங்கள். இது நியூ புக்கில் உள்ளது. டேஷ் மெத்தட் ஸ்டோர்ஸ் த இன்புட் டேட்டா இன் த request body of the client's HTTP request அப்படின்னு. ஸோ கொஷின் மாறி இருக்குது. அண்ட் தென் இங்கே தேர்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். தேர்ட் கொஷினை பாருங்கள். விச் டைரக்டிவ் determines whether PHP scripts on server can accept file uploads அப்படின்றது இங்கே கொஷின். பட் நீங்கள் நியூ புக்கில் பார்த்தீங்கன்னா in which input field only one option can be selected அப்படின்றது கொஷின். ஸோ இப்போது ஃபிஃப்த் கொஷின். The question is HTML that is already defined and allowed us to apply styles on it are called as dash அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ நியூ புக்கை பாருங்கள். விச் attribute of form tag helps in client side validation அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஷின், if you want to read a file character by character which function do you use அப்படின்றது இங்கே கொஷின். the number of parameters used in f close function அப்படின்னு கொடுத்துருக்காங்க. the question changes. அண்ட் செவன்த் கொஷின், PHP is a dash typed language அப்படின்றது இங்கே கொஷின் பழைய புக்கில். அண்ட் நியூ புக்கில் பார்த்தீங்கன்னா PHP is a dash programming language. ஆப்ஷனே மாறி இருக்குது. இங்கே வந்து யூசர் லூஸ்லி சர்வர் சிஸ்டம் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. அண்ட் இங்கே எப்படி இருக்குன்னா கிளைண்ட் சைட், சர்வர் சைடு, ஆப்ஜெக்ட் சைடு, ஃபைல் சைடுன்னு இருக்குது. 10th கொஷின் பார்த்தீங்கன்னா, which of the following reads entire contents of a file அப்படின்றது கொஷின். இது ஓல்டு புக்கில். நியூ புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஐடென்டிஃபை which is not a server side application language அப்படின்றது. ஸோ இது வந்து நியூ புக்கில் உள்ள சேஞ்ச். ஸோ இது அப்ஜெக்டிவ்ஸ்க்கானது. இப்போது 2 மார்க்ஸில் என்ன சேஞ்சு, 3 மார்க்ஸில் என்ன சேஞ்சுன்னு பார்க்கலாம். இப்போ 2 மார்க்கில் 7th கொஸ்டின்லேருந்து பாருங்கள். டிஃபைன் ப்ரௌஸ் பட்டனுக்கு பதிலாக இங்கே வாட் இஸ் HTML ஃபார்ம், இங்கே வாட் இஸ் த சின்டாக்ஸ் ஆஃப் ப்ரௌஸ் பட்டன், இங்கே ரைட் எனி 2 ரூல்ஸ் ஃபார் இன்புட் HTML. 9th கொஸ்டின் பாருங்கள். கம்பேர் டெக்ஸ்ட் பாக்ஸ் அண்ட் டெக்ஸ்ட் ஏரியா. இங்கே வந்து டிஃப்ரெண்ட் செக் பாக்ஸ் அண்ட் இதில் எதுவுமே கொடுக்கல பாருங்கள். கொஷின்லேயே கொஞ்சம் மிஸ்ஸிங் இருக்குது. ஸோ இதை நாம் எதாவது செக்கணும். இது மிஸ்டேக், கவர்மெண்ட்டில் டைப் பண்ணும்போது உள்ள மிஸ்டேக். ஸோ இங்கே நாம் இதோடைய பேருன்னு சேர்த்துக்கிறதா இருந்தால் என்ன சேர்த்துக்கலாம்னா ஆப்ஷன் பட்டன் அப்படின்றத சேர்த்துக்கலாம். ஏன்னா அதுதான் ரெண்டுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ இங்கே நம்ம சேர்க்க வேண்டியது ஆப்ஷன் பட்டன். ஓகே, எதுக்காக நம்ம ஆப்ஷன் பட்டன்னு சொல்கிறோம்னா, செக் பாக்ஸ் வந்து இந்த ஃபார்மேட்டில் இருக்கும். அது எத்தனை டைம் வேணாலும் செலக்ட் பண்ண முடியும். ஆப்ஷன் பட்டன் அப்படின்னா we have to choose only one. அதனால் இது செக் பாக்ஸு, இது ஆப்ஷன் பட்டன். அதனால் இங்கே நாம் எழுதிக்க வேண்டியது டிஃப்ரென்ஷியேட் செக் பாக்ஸ் அண்ட் ஆப்ஷன் பட்டன். இதை தான் அவங்க மிஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ 3 மார்க்ஸை பொறுத்த வரையும் there is no change, அப்படியே தான் இருக்குது. அண்ட் 5 மார்க்ஸுமே வந்து ஆஸ் இட் இஸ் நீங்கள் பார்க்கும்போது அப்படியே தான் இருக்கும். ஓகே, ஸோ there is no change in 3 மார்க் அண்ட் 5 மார்க். ஸோ நெக்ஸ்ட்டு சாப்டர் நம்பர் 9ல் செகண்ட் பேஜ், அதாவது ஓல்டு புக்கில் வந்து 131 பேஜ் நம்பர் 131 அப்படின்ற பேஜ் நம்பரில் கனெக்டு, க்ளோஸு, queryன்ற ஃபங்க்ஷன் மட்டும் வச்சுருக்காங்க. ரிமைனிங் எல்லாமே ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து உங்களுக்கு 3 ஃபங்க்ஷனாக வந்து கொடுத்துருக்காங்க. இது நியூ புக்கில் உள்ளது. நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த இது பேஜஸில் எந்த சேஞ்சஸும் இல்லை. பட் பேஜ் நம்பர் 133 UNOவில் தான் அதை வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. பட் அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் இங்கே எவாலுவேஷனில் தான் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. 1, 2, 3 அந்த 3 கொஷினையும் ரிமூவ் பண்ணிட்டாங்க. அடுத்தது ஷார்ட் ஆன்சர்ஸில் வந்து 7, 8, 9, 10 இந்த 3 ரிமூவ் பண்ணியாச்சு. அண்ட் பார்ட் 3ல் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஷின் டிஃப்ரென்ஷியேட் MySQL இந்த இதையும், ரைட் ஷார்ட் நோட் ஆன் PHP MySQL டேட்டாபேஸ் கனெக்ஷன் இதையும் ரிமூவ் பண்ணிட்டாங்க. அண்ட் 5 மார்க்கில் there is no changes in 5 மார்க். ஸோ இதுவரை நாம் சேஞ்சஸ் கொடுத்தது வந்து 12th கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் சாப்டர் 1 to 9. ஸோ ரிமைனிங் கரெக்ஷன்ஸை வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம உங்களுக்கு சொல்லுவோம். இந்த வீடியோஸில் நாம் சொல்லாத மிஸ்டேக்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா டீச்சர்ஸ் ப்ளீஸ் மென்ஷன் இன் த கமெண்ட்ஸ் அண்ட் இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் டு போத் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ்.